Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB Englishல 15 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் டீடைல்ஸ் பார்க்குறோம். ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தம்ப்நெயில்ல கொடுத்துருப்போம். ஒருவேளை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும். அதாவது பேட்டர்ன்லேருந்து எந்தெந்த யூனிட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், நியூ சிலபஸில் எப்படி வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இந்த ஐடியாஸ் இருக்கும் அப்படின்றதுனாலையும் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆனுவல் பிளானர் கொடுத்த அன்னிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு குவைரி. ஃபைனல் செமஸ்டரில் இருக்கோம், நாங்கள் முடிச்சிட்ருக்கோம், அதனால் இந்த எக்ஸாம் எழுதணுன்ட்டு வில்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் நமக்கு வந்து எஸ்ஜிடி ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுனால இந்த வீடியோவை வந்து கொடுக்க முடியல. அதனால தான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கு ஒரு 150 மார்க்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். 110 வந்து மேஜரில், அஃப்கோர்ஸ் உங்கள்கிட்ட சிலபஸ் இருக்கும்னு நம்புகிறோம். அதே போல் 40 மார்க்ஸ் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே. ஸோ 110 + 40 150 மார்க்ஸுக்கு இதுதான் வந்து பேட்டர்னு. ஆஸ் எ ஃப்ரெஷர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு அஃப்கோர்ஸ் பிஎட் புக்ஸு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிஎட்டில் நீங்கள் என்ன சைக்காலஜிக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த புக்கே வந்து போதுமானது, அதுவே வந்து கவர் ஆகும். லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா பைலிங்குவல் உங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இன்க்ளூடிங் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, ஜிகே எல்லாமே. ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஃப்ரெஷர்ஸ் வந்து கேட்குறீங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து தமிழ்லையும் வந்து இந்த மெத்தடாலஜி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2022 பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் மேஜரோடவே உங்களுக்கு கேள்விகள் கலந்துருக்கும். ஒரு மேஜர்லேருந்து ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் சைக்காலஜி, அந்த மாதிரி கலந்து கேள்விகள் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டஃப்னஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற பார்ட்டில் கொண்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் மட்டுமே இருக்கும். ஓகே, அந்த 40 மார்க்ஸ் வந்து இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாலே காம்படேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடென்ட். இதை வந்து நீங்கள் முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. காம்படேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடென்ஸ். எந்த அளவுக்கு நம்மளோட லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் பக்கமே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, என்ன தான் நம்ம படிச்சுட்டு போனாலும் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். கான்ஃபிடென்ஸ் அதுதான் வந்து மெயின் இன்ஃபோவே. எப்போ நமக்குள்ளே வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னா, அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கும் போது, கிளாரிட்டி. இப்போ ஒரு 4 கொஸ்டின் பார்க்குறோம், வெளியில் ஏதோ ஒரு வீடியோ வந்து வருது, அதில் ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம், அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது இல்லையா? ஓகே, நமக்கு இந்த அளவுக்கு இன்ஃபோஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சிலபஸில் 7th 8th 9th and 10th இந்த யூனிட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி தெளிவாக படிக்க வேண்டிய யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9th and 10th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டெஃபனிஷன்ஸ் ஓரியன்டாக நியூ சிலபஸில் நமக்கு கவர் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் எ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது 3rd யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸில் 3rd யூனிட் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா ரொமான்டிக் லிட்ரேச்சர் ரிலேட்டடானது இல்லைங்களா? எல்லாருக்குமே வந்து காலேஜில் யூஜிலேருந்தே ப்ரிஸ்கிரைப்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டான்ஷியில் நிறைய டாபிக்ஸ் இல்லை, ஆனால் வந்து இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி, லேம்ப்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த டாப்பிக்கை நம்ம பார்த்தவங்களாக தான் இருப்போம். புது டாபிக் உங்களுக்கு இருக்காது. ஐ மீன் உங்களோட காலேஜ் சிலபஸோடு ரிலேட் பண்ணும்போது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஜான்ராஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க. போயட்ரி தனியாக, ப்ரோஸ் தனியாக, அதே மாதிரி ட்ராமா தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டு ஈஸியாக இருக்கா, 3rd யூனிட்டா, 2nd யூனிட்டா, 4th யூனிட்டா, அந்த மாதிரி பாருங்கள். அஃப்கோர்ஸ் 5th யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு ஷேக்ஸ்பியர் இருக்கும். அண்டு ஒரு யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜான்ரா, ஒரு போயம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பார்ட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இப்போ வந்து 3rd யூனிட்டில் ஒரு போயம் படிக்கிறது, அதே மாதிரி 4th யூனிட்டில் ஒரு போயம் படிக்கிறது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா பார்ட்டு படிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ தட்டு
நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3rd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ரைட்டர்ஸை பற்றியே இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸு. வேர்ட்ஸ்வர்த்தாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கீட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போய்ட்ஸு, செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போய்ட்ஸ்னு ஒரு கண்டினியூட்டியோடு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே. யூனிட் வைஸ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம மைண்டு எடுத்துக்கும். ஓ, இதிலேருந்து இது வரைக்கும் இப்படி இருக்குது, இவங்க இந்த பண்ணியிருக்காங்க இந்த டைமில். ஒரு ஃபேமஸ் போயட்டை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே எழுதியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் வேர்ட்ஸ்வர்த்தை சொல்லலாம், அவர் எவ்வளோ பெரிய ஒரு போயட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா த பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரே யூனிட்டில் படிக்கும்போது நிறைய படித்த மாதிரியும் தோணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் தோணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டை போய்ட்டு நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது ஈஸியிலேருந்து டஃப்னஸ் லெவல் அப்படி போகும்போது நிறைய நம்மளால் படிக்க முடியும். நம்ம வந்து 15 டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு 15 டேஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 15 டேஸில் ஒரு நாளைக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மினிமம் 2 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்கு. இது வரைக்கும் நான் புக்கே வந்து எடுக்கலை ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 2 ஹவர்ஸில் ஒரு நிமிஷம் கூட குறையாமல் பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் ஹார்ட்லி, காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம். ரொம்ப லிமிட்டடாக இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு உங்களோட ஹைட்ஸை தொடணும் அப்படின்ற பேட்டர்ன் தான் இது. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். உட்காந்து பொறுமையாக ஒரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எந்த போய்ட்டை கொடுத்துருக்காங்க, எந்த ப்ளே ரைட்டை கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, நமக்கு எது புரியுது, தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை முதல்ல படிச்சுடுங்க. ஏன் இப்படி சொல்கிறோம்னா, இப்போ லிரிக்கல் பேலட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆல்ரெடி அதை நம்ம நிறைய முறை கடந்து வந்திருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பப்ளிஷ்டு இயர் பார்த்திங்கன்னா டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக சொல்கிறோம், எல்லாருக்கும் வர டவுட்ஸ் தான். இப்போ இன்றைக்கி லிரிக்கல் பேலட்ஸை படித்து முடிச்சுடுறீங்க, ஒரு 10 நாள் பொறுத்து லிரிக்கல் பேலட்ஸோட மறுபடியும் அந்த பப்ளிஷ்டு இயரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேடி போய் மறுபடியும் அதை படிக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. ஆன் ஸ்பாட்டில் அது வந்து ஞாபகத்துக்கு வரணும். படிக்கும்போதே தெளிவாக அந்த இன்ஃபோஸை வந்து படிச்சிருங்க. இன்னும் ஒரு வாரம் பொறுத்து கேட்டால் கூட, ஒரு மாதம் பொறுத்து கேட்டால் கூட உங்களுக்கு அந்த இயர் ஞாபகம் வரணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்ததுக்கான ஒரு ஐடென்டிட்டி. அப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் டாபிக்ஸை படிக்க தெளிவாக படிக்க நமக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகம் வரும். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே அந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தாலும் நம்ம எழுதுவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, லிரிக்கல் பேலட்ஸு எந்த இயரு அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தெளிவாக அவங்க வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷத்தில் எந்த ஒர்க்கு வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்குதுன்னு கேட்டாலும் நமக்கு லிரிக்கல் பேலட்ஸ்ன்னு தெரியணும். சரிங்களா, அந்த அளவுக்கு தெளிவாக வந்து படிக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து சொன்னோம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி. அப்போது 2வது நாள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 மணி நேரம். 3 நாள் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் அப்படின்றத தொடர்ந்து படிங்க. அந்த 2 மணி நேரத்தில் நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிறது மஸ்ட்டு. அது காலையில் 1 மணி நேரமாக இருந்து ஈவினிங் 1 மணி நேரமாக இருந்தால் ஓகே. இல்லை எனக்கு வந்து டைம் இருக்குது, இப்போ வந்து ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு இப்போ ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது, என்னால் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வை நாட். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட நேரங்களை கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள். தப்பே கிடையாது. என்னால் படிக்க முடியும், நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 15 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வாங்க. அந்த மணி நேரங்கள் உட்காந்தே ஆகணும். ஒரு 3வது நாள் வந்து ஒரு 2 மணி நேரம் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. 4th டே நீங்கள் வந்து அதை 4 ஹவர்ஸாக பயன்படுத்துங்க. நேற்று நமக்கு ஏதோ ஒரு வேலை வந்திருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஒர்க் இருந்திருக்கும். அதை தவிர்க்கும் பொருட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி படிங்க. அப்போது நாளுக்கு நாள் உங்களோட ஸ்டடி ஹவர்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போதும், டாபிக்ஸை தெளிவாக படிக்கும் போதும், ஈஸியான டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு பேசின கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். அது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை அந்த பிளேஸில் வந்து உட்கார வச்சு படிக்க வைக்கும். நம்ம வந்து யாருமே வாலண்டரியாக போய்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேட்டகிரியில் நம்ம இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு ஹையர் செகண்டரி எக்ஸாம் எழுதுகிற பேர் குரூப் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வாலண்டரியாக டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வரும்.
நம்ம வந்து அப்படி கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி நம்ம பண்ணவும் மாட்டோம் இல்லைங்களா. பிகாஸ் we know ourselves அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷியஸான டைம் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நவம்பரில் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மாதம் அப்படி வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு சொல்ல முடியாது, எலெக்ஷன் வந்து வர்றதுனால ஸ்பெசிஃபைடு மந்த்லேயே கூட நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸும் எக்ஸாம் ஸ்கெடியூலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. இந்த முறை வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. எலெக்ஷன் வர்றதுனால அவங்க முன்னாடியே வந்து எக்ஸாம்ஸ் நடத்திடுவாங்க. ஸோ முன்னாடியே வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்டு இப்போவே பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லும்போது கன்சிஸ்டண்ட்டாக ஹவர்ஸை ரைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்னு நீங்கள் உட்காந்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக நவம்பரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஒரு 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 2-3 யூனிட்டில் இருந்து போயம் மட்டும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி 21 ஏப்ரலில் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை எப்போ வேணாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம் இல்லையா. அந்த அன்னையிலேருந்து ஒரு 15 டேஸை கேல்குலேட் பண்ணி போயம் மட்டுமே ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு அப்படின்னு கேல்குலேட் பண்ணி போயம் மட்டுமே எடுத்து அதை மட்டும் முடிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லையா 2 யூனிட் தான் உங்களால் முடிக்க முடியுதா, ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணியிருக்கீங்களா, ஓகே. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு போங்க, கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இப்போ நமக்கு வந்து 2000லேருந்து அப் டு 2022 வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் நடந்திருக்குது. ஸோ பெட்டர் யூ மூவ் ஆன் டு ஒரு 2015, 2017 அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை எந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை படித்து பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 5th யூனிட் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த கொஸ்டின் இதில் கவர் ஆகுதா, அந்த ஆத்தரோட நேம் இதில் இருக்குதா, நீங்கள் படித்த ஏதாவது இயர் இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா, இல்லை கேரக்டர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா, இல்லை டிவைஸ் ஏதாவது வந்து அதில் வந்திருக்குதா அப்படின்னு முதல்ல பாருங்கள். ஃபுல்லாக வந்து கொஸ்டின்ஸை வந்து படித்து பாருங்கள். எந்தெந்த மெத்தடில் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சிக்கிறீங்க, உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஆப்ஷனில் இருக்கிறத வந்து இது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு தெரியும் நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கொஸ்டின் தெரிஞ்சால் கூட போதுமானது. இப்போ தானே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எடுத்ததுமே 110க்கு 100 கேள்வி நமக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு 10 கேள்வி தெரியுதா பரவாயில்ல, ஒரு 5 கேள்வி நமக்கு தெரியுதா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தெரியாததை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கு 5 கேள்வி தெரியுது, இன்னும் அடுத்து படிக்கும்போது நமக்கு 5 வந்து 10 ஆகும், 10 15 ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒய் நாட் 110க்கு 110மே தெரியக்கூடிய அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தடு இருக்கும், சரிங்களா. முதல்ல கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே PYQ பார்த்ததுமே ஐயோ இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. அதுக்காகத்தான் நான் வந்து 2022 வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலை. 2015 முதல்ல பாருங்கள், ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக ஈஸியாக இருக்கும். அதாவது பர்சன்டேஜில் டஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேள்வியாவது இருக்கும். 2000ல் இருக்கிற கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே அதில் டஃப்பாக இருக்கக்கூடிய கேள்விகள் 15லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. இன்ன வரைக்குமே வந்து ட்விஸ்டடாக கேட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ அதில் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போ பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து ஒரு லிமிட்டேஷனோடு போய் நிற்கிது. அது அடுத்து எழுதும்போது பார்த்திங்கன்னா இன்னுமுமே வந்து டஃப்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஆனால் கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும். நமக்கு அப்படி தான் இருக்கணும். பொதுவாக நம்ம வந்து எப்போவுமே நான் சொல்கிறது உண்டு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விகளோட பதில்கள் நமக்கு தெரியணும். யாருக்குமே தெரியாத கேள்விகளோட பதில் நமக்கு தெரியும் போது நம்மளோட ஸ்கோர் வந்து எங்கேயோ போய் நிற்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே தான் உங்களுக்குமே இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் தேடி தேடி படிக்கணும், எந்த அளவுக்கு நியூவாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இது மூலயமா புரியும்னு நம்புகிறோம். அதே மாதிரி ரெப்பிட்டேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். 2015ல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்களே 4th யூனிட்டில், அதே கேள்வி தானே கேட்டிருக்காங்க 2017லேயும். ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணி கேட்டிருக்காங்களே. சில கேள்விகள் ஆப்ஷன்ஸுமே ஒரே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும்
இதே கேள்வியை நம்ம எங்கேயோ நோட் பண்ணியிருந்தோமே, நம்ம பார்த்தோமே, அதே மாதிரி அந்த யூனிட் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு அதை உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த கேள்வி இந்த யூனிட் தான் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளவே வந்து டெய்லி ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க. படிக்கிறது மட்டும் கிடையாது, படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சில போர்டம் வரும். எல்லாருமே வந்து ஹியூமன் தானே. திடீர்னு உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளை அதே மையப்படுத்தி படிக்கும்போது ஒரு போர்டம் வரும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்லைட்டாக இப்படி மாற்றிக்கோங்க. படிக்கிறதையே வந்து நம்ம மைண்டையே கொஞ்சம் ட்ரிக் பண்ணி கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து படிக்கிறது, அதுவும் படிக்கிறது தானே. அப்போ போயிட்டு என் கேள்வி வந்து ரொமான்டிக் லிட்ரேச்சர்லேருந்து கேட்டிருக்காங்களா, போய்ட்ரியில் இதை பார்த்தாக்கா டெனிசன்லேருந்து வருதா, இது வந்து யார் மேத்யூ வர்னால் சொல்லியிருக்காரா, அப்படி இல்லையா, ஓஹோ இது இந்த மேயர் ஆஃப் கேஸ்ட்ரோபிட்ஜா, இந்த ஃபிக்ஷன் வந்திருக்குதே 4th யூனிட் ஆச்சு, ஹார்டி தானே எழுதியிருக்காரு, ஆமாம், டாலவே யார், வர்ஜினியா வுல்ஃப் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்தரு அந்த பர்டிகுலர் ஒர்க்கு அது தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10% விக்ட்ரி தான். ஏன் அப்படின்னா சிலபஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 4லேருந்து 5 கேள்வி கண்டிப்பாக சிலபஸ்லேருந்தே வரும். ஏன்னா இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த சிலபஸில் இப்போ மாற்றிருக்காங்க இல்லைங்களா. இந்த நியூ டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க, ஈஸியாக கேட்பாங்க. ஆத்தர் யார், இந்த ஒர்க் எது அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. ஸோ சிலபஸ் கிளாரிட்டி மஸ்ட்டு. சிலபஸ் கிளாரிட்டி, டாபிக் கிளாரிட்டி, அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் கிளாரிட்டி, இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். அது கூட பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 6 யூனிட்ஸ்க்கு நடுவில் வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பற்றியோ, அதே மாதிரி பெடகாகியில் இருந்தோ, அண்ட் அதே மாதிரி கிரிட்டிசிசம், காமன்வெல்த்தில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா கூட நம்ம இன்னும் அந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம டச் பண்ணல. 6th யூனிட் வரைக்கும் இருக்கிறது நம்மளால் கவர் பண்ண முடியுதா, ஷேக்ஸ்பியர்லேருந்து சானட் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியுதா, அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். தெரியலனா பரவாயில்ல, அவர் எய்ம் இஸ் unknown to known, அவ்வளோதான். தெரியாததில் இருந்து தெரிகிற விஷயத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். தெரிகிற எல்லா விஷயங்களுமே நம்மளோட சக்ஸஸ்க்காக தான். டு நோ இஸ் டு வின். ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. தெளிவாக ஒன்றுத்தையும் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு தின் லைனை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் இனிஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.